ஆனா அவர்களே, நீங்க எங்க இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு மேடைக்கு வாங்கன்னு உங்களை கேட்டுக்கிறோம். இந்த குழந்தைக்கு கொடுத்த வாக்கு காப்பாத்துங்க. இன்னைக்கு நிலாஞ்சனா ஜெயிச்சு எல்லாரோட தலை நிமிர வச்சிருக்கா. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், மேடைக்கு வந்து இந்த விழாவை சிறப்பாக்குங்க. அதோ என் சின்ன சித்தி. சித்தி, தயவு செஞ்சு இங்கே வாங்க. அர்ஜுன், இன்னைக்கு தப்பிக்க வாய்ப்பே இல்லை. நிச்சயமா ஏதோ பெரிய பிரச்சனை நடக்க போகுது. ஆனா இவ்வளவு பெரிய ரிஸ்க எடுத்துட்டு இங்கே வந்திருக்கான். மிஸ்டிக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக மட்டும். வாயமூடு கொக்கோன். ஆனா அவர்களே, உங்களிடம் ஒரு ரெக்வஸ்ட். ப்ளீஸ் திரும்ப போகாதீங்க. ப்ளீஸ் அந்த பாப்பாவின் மனசை உடைக்காதீங்க. நீங்க வாக்க கொடுத்திருக்கீங்க, இப்படி ஓடி போறீங்க. நீங்க எந்த தவறும் செய்யல. வாலண்டியர்ஸ், தயவு செஞ்சு அவங்கள மேடைக்கு கூட்டிட்டு வாங்க. நான் இங்கேயே இருக்கிறதே நல்லது. மேடைக்கு வர முடியாது, புரிஞ்சுக்குங்க. மேடம், மேடம் வேண்டாம், அப்படி சொல்லாதீங்க. ப்ளீஸ் வாங்க, அவர்களோட கௌரவத்துக்காக. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. என்னால மேடைக்கு வர முடியாது. அட மேடம், எல்லாரும் இவ்வளவு சொல்றாங்க, வாங்கலேன் ப்ளீஸ். நீங்க ஏன் இப்படி முகத்தை மூடி வச்சிருக்கீங்க மேடம்? உங்களால தான் நிலாஞ்சனா இவ்வளவு அழகா ஆடி முழு குடும்பத்தோட மரியாதையும் உயர்த்தியிருக்கான். முகத்தை மூட வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க எந்த தப்போ செய்யல. தயவு செஞ்சு முக்காடை எடுங்க. இந்த பரிசுக்கு பெரிய தகுதியாளவர் என் சித்திதான். எனக்கு தெரியல இனிமேலும் நான் டான்ஸ் செய்ய முடியுமா இல்லையா. நான் என் சித்திக்கு நன்றி சொல்லணும். இந்த பிரைஸ் நான் உங்களால் தான் ஜெயிச்சேன். ஜட்ஜங்களோட சேர்ந்து என்னோட சித்தி ஆசீர்வாதம் வாங்க விரும்புகிறேன். அஹானா அவர்களே, எங்களுடைய நேயர்களுக்காக ஏதாவது சொல்லுங்களேன். மேடம், நான் என்ன சொல்லணும்? அஹானா அவர்களே, ப்ளீஸ். நானும் ஒரு டான்ஸராகத்தான் விரும்பினேன். எனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எங்க புகுந்த வீட்டில் இவளை பார்த்த இவளுக்குள்ள நான் என்னையே பார்த்தேன். அவ கொஞ்சம் ஸ்டெப்ஸ் தப்பா பண்ற மாதிரி இருந்தது. நான் உதவி பண்ணினா இன்னும் நல்லா ஆடுவாள்னு நினைக்கிறேன். என் கனவுகள் தான் நிறைவேறல. அவளோட கனவுகளாவது நிறைவேறணும் தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் அவ என்னிடம் பிடிவாதம் பிடிச்சா, நீங்களும் ஃபங்க்ஷனுக்கு வரணும், இல்லைன்னா நான் நல்லா ஆட முடியாதுன்னு. என் புகுந்த வீட்டில் என்னை வரவே அனுமதிக்கல.
ஆனா நானும் அவளுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். அதை காப்பாத்தணும் தான் வந்தேன். அங்க அங்க சும்மா அமைதியா முகத்தை மறைச்சுக்கிட்டு அவளோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவளோட டான்ஸ் முடிஞ்சதும் கிளம்பிடலான்னு இருந்தேன். அப்புறம் பரிசு விநியோகம் தொடங்கியது. அப்போ நினைத்தேன், சரி அது முடிஞ்ச பிறகு போயிடலாம்னு நினைச்சேன். இந்த தவறுக்காக என் மாமியார் வீட்டாரிடம் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். முடிஞ்சா என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். இன்றைக்கு மிஸ்டி என்னோடதும் நம்ம குடும்பத்தோடதும் தலையை நிமிர வச்சிருக்கா. நான் இன்று இங்கு என் தனக்காக இல்லை, மாறாக வெறும் மிஸ்டிக்கு மட்டும் வந்திருக்கேன். இப்போ ஒருவேளை உங்களுக்கு இதுல கூட விருப்பம் இருந்தா என் மேல காட்டிக்கோங்க. ஆனா தயவு செய்து மிஸ்டியை எதுவும் திட்டாதீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட குடும்பத்தை எல்லாரும் பாக்குற மாதிரி தலை நிமிர வைக்கிற அளவுக்கு நான் இது வரைக்குமே எதுவும் பெருசா செஞ்சதே இல்லை. அவங்க மரியாதையும் அதிகப்படுத்தல. மிஸ்டி கிட்ட அன்பா இருங்க ப்ளீஸ். ஒருவேளை உங்களுக்கு திட்டணும்னா தோணுச்சுன்னா என்னை திட்டுங்க. இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.